ஐஸ்வர்யமோ எனக்கும் எனக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற அந்த உறவை விலக்கிவிடக் கூடாது, தடுத்து விடக்கூடாது, முறியடித்து விடக்கூடாது என்கிறதுல உறுதியாய் நாம் இருப்போம்னா தேவ பிரசன்னத்தை சுமக்க முடியும். தேவ பிரசன்னத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இப்படி விலையேற பெற்ற இந்த உடன்படிக்கை பெட்டியுடைய அந்த பிரயாணம் என்பது ஒரு பெரிய வரலாறு. இன்றைக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்கு, இங்க இருக்கு. சிலர் சொல்றாங்க அது இல்லை, அதை பார்க்க முடியல, எங்கேயோ மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டதற்கு பிறகு அதை ரோமர்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி பலவிதமான கருத்துகள் இருக்கிறது. எப்படி ஆயினும் இஸ்ரவேலர்களுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போனா கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு தான் போவாங்க. ஆமே, அவர்களுடைய விசுவாசம், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை என்னன்னா, அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி போகிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. இந்த உடன்படிக்கையை சுமந்து சென்று அநேக யுத்தங்களை இவர்கள் ஜெயித்தும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தியர்களால் பிடிபட்டு போனது. ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக இஸ்ரவேலர்களுக்கு. இஸ்ரவேலர்களில் பலர் அன்றைக்கு மடிந்து போனார்கள், பலர் செத்து போனார்கள். இவர்கள் வழக்கம் போல உடன்படிக்கை பெட்டியையும் கொண்டு போகிறார்கள். பெலிஸ்தியர் நினைக்கிறாங்க, இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சுதானே இவ்வளவு நாள் எங்களை மிரட்டுனீங்க, இவ்வளவு யுத்தங்கள்ல ஜெயித்தீங்க, இந்த பெட்டியே நாங்க தூக்கிட்டு போயிட்டோம்னா என்ன பண்றது? என்ன செய்யறாங்கன்னா, பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் திருடிட்டு இல்லைன்னு சொன்னா இவர்களை வீழ்த்தி உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க, அவருடைய நாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு எங்க கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, அவர்கள் வழிபடுகிற விக்கிரகத்தைக்கு முன்னால கொண்டு வைக்கிறாங்க. தாகோன் என்ற சிலைக்கு முன்னாக எதை வைக்கிறாங்க சொல்லுங்க? உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறாங்க. வச்சுட்டு போயிட்டாங்க. விளைவு என்ன தெரியுமா? தாகோன் ஒரு பெரிய சிலை, பெரிய ஒரு விக்கிரகம். இவங்க அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது தாகோன் சிலை குப்புற விழுந்து கிடக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக எந்த விக்கிரகமும் நிற்க முடியாது, எந்த சக்திகளும் நிற்க முடியாது. பெலிஸ்தியர்களால் கொண்டாடப்பட்ட பெரிய தெய்வம் தேவ பிரசன்னத்துக்கு முன்னால சமபூமியாகி விட்டது. இவங்க ஒன்னும் செய்யல, கொண்டு வச்சாங்க. பெலிஸ்திய நாடுகள்ல எல்லாருக்குள்ள நோய் வந்து விட்டது, வேதனை வந்து விட்டது. நல்ல கவனிங்க, இஸ்ரவேலர்களுக்கு வெற்றியை கொடுத்த பெட்டி, இஸ்ரவேலர்களை பாதுகாத்த பெட்டி, இஸ்ரவேலர்களுக்கு தேவ பிரசன்னம் இறங்கி வந்த பெட்டி. ஆனா பெலிஸ்தியருடைய பாளையத்தில், பெலிஸ்தியருடைய நாட்டில் இந்த பெட்டி போன போது என்ன நடந்ததுன்னா வாதை வந்தது. பெலிஸ்தியருடைய தேசத்தில் நோய் வந்தது, அங்க ஒரு கலக்கம் வந்தது. இந்த பெட்டி நிமித்தம் கலக்கம் வந்தது. ஏறக்குறை 7 மாதம் அளவும் பெலிஸ்தியருடைய நாட்டில் இந்த பெட்டி இருந்தது. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இவங்க ஒரு முடிவு பண்றாங்க, இந்த பெட்டியை எடுத்துட்டு வந்ததுல இருந்தே நம்ம நாட்டில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. என்ன பண்ணிடுவோம், 2 மாடுகளை பிடிக்கிறாங்க, ஒரு மாட்டு வண்டியை ரெடி பண்றாங்க. அந்த மாட்டு வண்டியில இந்த பெட்டியை எடுத்து வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா பெலிஸ்தியர்கள் துரத்தி விடுறாங்க. நான் இதை ஒரு கதையா சொல்றேன், ஏன்னா இதெல்லாம் வாசித்துட்டே இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆயிரும், முக்கியமான செய்திக்கு டைம் இருக்காது. அப்போ இதை எடுத்துட்டு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள பெட்டி என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. மாட்டு வண்டி யாரும் ஓட்டல, மாடை துரத்தி விடுறாங்க. அது பாட்டுக்கு வந்து இஸ்ரவேலருடைய எல்லையில வந்து நிக்குது மாடு. இதை பார்த்த உடனே இது தேவனுடைய பெட்டி அல்லவா என்று சொல்லி அங்கிருந்தவர்களுக்கு ஒரு ஆசை. என்ன தெரியுமா? பெட்டிக்குள்ள சொல்லுங்க என்ன இருக்கு. திறந்து பார்க்கிறாங்க. வேதம் பதிவு செய்கிறது, அங்கிருந்த பெரியவர்கள் 50 பேர் அன்னைக்கு செத்தே போனாங்க. இது பெலிஸ்திய தேசத்துக்குள்ள நடக்கல, இஸ்ரவேலருடைய எல்லைக்குள்ள நடக்கிறது. நான் சொல்லுவேன், எந்த ஒரு மனிதன், அவன் இஸ்ரவேலனா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, தேவன் ஆராதிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, தேவ வல்லமையை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா ஆண்டவர் விட மாட்டார். ஆமே, தேவனுடைய பிரசன்னத்தை ஈஸியா பார்த்துடலாம். தேவனுடைய பிரசன்னத்தை இல்லைன்னு சொன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னம் சாதாரணமாகி போய்விட்டது. இப்படி நினைக்கிற யாரையும் கர்த்தர் விடுறதா இல்லை. இஸ்ரவேலுக்குள்ள குழப்பம் வந்துருது. என்னடா இது, இவ்வளவு நாள் இல்லாம இருந்தது, பார்த்த உடனே இவ்வளவு பேர் ஒரு கலக்கம்.
அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறாங்க. வேதம் சொல்லுகிறது அபினதாப் என்கிற ஒரு ஆசாரியனுடைய வீட்டில் 20 வருடம் இந்த பெட்டி இருந்தது. எத்தனை வருஷம் சொல்லுங்க? 20 வருஷம். நான் முதல்ல சொன்ன 7 மாதங்கள் பெலிஸ்தியருடைய தேசத்தில் இருந்தது. அபினதாபுடைய வீட்டில் 20 வருஷம் இருந்தது. காலங்கள் ஓடுகிறது. ராஜா வராரு, சவுல் ராஜா. இந்த காலகட்டத்தில் சவுல் தாவீது அரசாட்சியில் வருகிறார். சவுலுடைய நாட்களில் இந்த பெட்டியை குறித்து யாருமே யோசிக்கல. ஆனா தாவீதுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. நீங்க 132வது சங்கீதத்தை வீட்டில் போய் படிச்சு பார்த்தா தெரியும். ஆண்டவர் எனக்கு நல்ல வீட்டை தந்திருக்கிறார், ஆனா என் கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கு? தூரத்தில் இருக்கு. பெட்டியை குறித்த ஒரு பாரம், தேவ பிரசன்னத்தை குறித்த ஒரு பாரம் யாருக்கு வருதுன்னா தாவீதுக்கு வருகிறது. இந்த பின்னணியோடு இந்த அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் இந்த ஒரு நெடிய ஒரு கதையை உங்களுக்கு சொன்னேன். இந்த பெட்டி இப்ப யார் வீட்டில் இருக்கு சொல்லுங்க? அபினதாப் என்கிற ஒரு ஆசாரியனுடைய வீட்டில். ஆசாரியன் என்றா லேவி கோத்திரத்தில் வந்தவன். ஆமென். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய தெரிந்தெடுக்கப்பட்டவன். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதே அவனுக்கு வேலை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வீட்டில் எத்தனை வருஷம் இருக்கு? 20 வருஷம். 1வது வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவிலே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை, கவனிங்க, இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். கேருபீன்களின் மத்தியில் வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற இடம்தான் தேவனுடைய பெட்டி. அப்போ இந்த தேவனுடைய பெட்டி இல்லாம இஸ்ரவேலர்களாக சரியாக உண்மையாக ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைகளை, தேவாலயத்திற்கு அடுத்த பணிவிடைகளை செய்யவே முடியாது. கொஞ்சம் யோசிப்பாங்க. கிட்டத்தட்ட 20 வருடமும் 7 மாதங்களும் இந்த பெட்டியே இல்லாம இஸ்ரவேலர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்கும் சிந்தை இல்லை. யாருக்கு இந்த தேவனுடைய பெட்டியை குறித்து, இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து எண்ணம் இல்லை. நம்ம தேசத்தில் கொண்டு வரணும், இதை பழையபடி மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றணும், யாருக்கும் எண்ணம் இல்லை. ஆனா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீதுக்கு தான் இதை குறித்த சிந்தனை வருகிறது. அவன் சொல்றான், 30,000 பேரை கூட்டி சொல்றான், அந்த பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை என்ன பண்றாங்க? ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின், நான் சொன்னேன் ஏற்கனவே, எத்தனை வருஷம் அங்கே இருக்கு அபினதாப் வீட்டில்? 20 வருஷம். அபினதாபுடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை என்ன பண்ணாங்க? நடத்தினாங்க. இப்போ ஒரு பிளான் பண்றாங்க. இந்த பெட்டியை நம்ம எருசலேமுக்குள்ள கொண்டு வரணும். நம்முடைய தேச மக்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தருடைய பணிகள், ஊழியங்கள் தடையில்லாம நடக்கணும். என்ன பண்றாங்கன்னா, பெலிஸ்தியர்கள் ஒரு பழைய வண்டியில இந்த பெட்டியை அனுப்பிச்சாங்க. நாம என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரதுக்கு புதிய ஒரு வண்டியை சொல்லுங்க ஏற்படுத்துவோம். நல்ல கவனிங்க. மோசே இடத்துல கர்த்தர் இந்த பெட்டியை எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போகணும்னு தெளிவாய் கட்டளை கொடுத்திருந்தார். இந்த பெட்டியை வண்டியில இல்ல, இந்த பெட்டியை தேர்ல இல்ல, ரதத்துல இல்ல, ஆசாரியர்கள் தங்களுடைய தோள்களில் சுமந்து செல்லணும். கவனிக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த சட்டம் அது. இது இஸ்ரவேலர்களுக்கு தெரியும். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் நமக்கு புதிய ரதம் தானே உண்டு பண்றோம். இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம ஆராதனை விதிகள்ல, ஆராதனை முறைகள்ல நிறைய காரியத்தை ஜனங்கள் இன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்றாங்க. கர்த்தர் இப்படிதான் என்னை ஆராதிக்கணும், என்னை ஆராதிக்கிற ஜனங்கள் இப்படிதான் இருக்கணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் வசனத்துல. என் ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் மேல் தான் நான் பிரியமா இருப்பேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறான். அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் தானே, ஆராதனை தானே, சபை தானே, இன்னைக்கு எல்லாருக்கும் அது ஒரு சிம்பிளா போயிருச்சு.
ஏதோ ஒரு விதத்தில் அதை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. நாங்க இதை செய்யறோம்ல, நாங்க அதை செய்யறோம்ல. வார்த்தையில் நல்ல கவனிங்க. நாங்க தான் காணிக்க கொடுக்கிறோமே, நாங்க தான் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றோமே. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவுல விரிசல் ஏற்பட்டு நீங்க என்னதான் செஞ்சாலும் அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாது. இங்க காம்ப்ரமைஸ் பண்றாங்க. புதிய வண்டியை பிடிப்போம், நல்ல ஆட்டை பிடிப்போம், நல்ல மாட்டை பிடிப்போம், வண்டியில ஏத்து கொண்டு வா. வேதம் சொல்லுது பாருங்க, வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். 4வது வசனம், அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். அகியோ அப்படின்னா யாருன்னா அபினதாபுடைய ஒரு மகன். நான் ஆசாரியன் என்று சொன்னேன் அல்லவா, அவனுடைய மகன். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக, வார்த்தையை பார்த்தீங்களா, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால போறாங்க. ஆனா என்ன பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக சென்றார்கள். அப்போ உடன்படிக்கை பெட்டியுடைய முக்கியத்துவத்தை பார்த்தீங்களா? தேவ பிரசன்னம், தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். 6வது வசனம் பாருங்க, அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். யார் இந்த ஊசா? அபினதாபின் இன்னொரு குமாரன், ஆசாரியனின் குமாரன், லேவி கோத்திரத்தில் வந்தவன், ஊழியம் செய்ய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த ஊசா கையை நீட்டி பிடிக்கிறான். நல்ல காரியமா கெட்ட காரியமா? மாடு மிரண்டுருச்சுங்க, பெட்டி என்னவாயிருச்சு, கீழே விழ போகுது. எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா ஊசா ஓடி போய் பெட்டி கீழே விழுந்துடக்கூடாதேன்னு வாசிக்கும் போது, ஏங்க நல்லது தானங்க செஞ்சாரு, கீழே விழுந்துருச்சுன்னா எவ்வளவு அது டேமேஜ் ஆயிரும் இல்ல?